ஹாய் கைஸ், நான் வேலு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இது நம்மளோட ஃபஸ்ட்டு டிஏ மெயின் செஷன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி டெய்லி மார்னிங் உங்களுக்கு ஒரு டிஏ மெயின்ஸ் லெவல் டிஏ வந்துடும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஏ ரிலேட்டடாக கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன். டிஏ எப்போவுமே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 5 சப்கொஷினும் பண்ணுறதுனா டிஏ பண்ணுங்க, இல்லைன்னா அப்ளிகேஷன் மட்டும் பண்ணுங்கய்யா, டிஏயே எடுக்காதீங்கய்யா. ஏன்னா சில கேரக்டர் இருக்கு, நான் பார்த்துருக்கேன். டிஐ எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுவாங்க, செகண்ட் கொஸ்டின் போடுவாங்க, தேர்ட் கொஸ்டின் 4 லைன் இல்லை 5 லைன் இருந்துச்சுன்னா ஸ்கிப்பு. மறுபடியும் ஃபோர்த்து கொஸ்டின் போடுவாங்க, ஃபிஃப்த் கொஸ்டின் பெருசாக இருக்கா ஸ்கிப்பு. ஐயா, டிஏல கொஸ்டினை ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை போடலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். கொஸ்டின் சைஸை பார்த்து ஸ்கிப் பண்ணுற வேலை வைக்கக்கூடாது, மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், டிஐனாலே 2-3 டைரக்ட் கொஸ்டின் மட்டும்தான் போடுவேன், மிச்ச இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் தான் போவேன்னா டிஐ போடாத, டிஐயே போடாத. ஏன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் போகிறீங்கன்னா டேட்டா ஃபெச் பண்ணணும், அந்த எடுத்த டேட்டா வச்சு மறுபடியும் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆன்சர் வரும். இதே டிஐயில் ஏதோ ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் இருந்தால் ஆல்ரெடி டேட்டா நீங்கள் ஃபெச் பண்ணி ஒரு டேபிள் வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஜஸ்ட் இன்டைரக்ட் கொஸ்டினுக்கு யோசிச்சு சால்வ் பண்ண போகிறீங்க, இதுக்கே போடாமல் போகிறீங்க, ஓகேவா? ஸோ எப்போவுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், டிஏயை ஃபுல்லாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்கோர் ஏறும், அட்டெம்ப்ட் ஏறும், ஓகேவா? மொதல் விஷயம். இன்னொன்று, நம்ம மெயின்ஸ் லெவலில் போயிட்டோம்னா ஆப்டிடியூடில் ஸ்கோரிங் பார்ட் என்னன்னா டிஐ தான். டிஏயை விட அதிக ஸ்கோரிங் பார்ட் மெயின்ஸ் லெவலில் எதுவும் ஆப்டிடியூடில் கிடையாது. கண்டிப்பாக எல்லா மெயின்ஸ்லேயும் 4 டிஐ வந்துடும், ஓகேவா? இதில் ஒரு டிஐ எல்லாராலையும் போட முடியும், ஒரு டிஐ யாராலையும் போட முடியாது. நடுவில் இருக்க 2 டிஐ மாட்ரேட் லெவலில் இருக்கும். மாட்ரேட் லெவல்னால் என்னன்னா, நீங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நடுவில் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகும், அந்த ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல கரெக்டாக டேக்கிள் பண்ணி அந்த சம்மை கண்டுபிடிச்சி ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா மிச்சவங்களை விட நீங்கள் 10 மார்க் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டலாம். அந்த 2 டிஐ போட்டிங்கன்னா உங்களால் போட முடியலன்னா மிச்சவங்க உங்களை விட 10 மார்க் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருவாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிப்ரவரியா, இப்போ இருந்து டெய்லி 4 டிஐ, மெயின்ஸ் லெவல் டிஐ டெய்லி 4 டிஐ படிங்க. மெயின்ஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக ஜனவரியில் உங்களோட வர ஜனவரிக்குள்ளே உங்களோட ஆப்டிடியூட் மெயின்ஸ் லெவல் அட்டெம்ப்ட்டு 30 தாண்டும். இதை என்னால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இதுலேயே ஒரு 15 அட்டெம்ப்ட் வந்துடும். 5 டிஐ 5 சப்கொஸ்டின் எல்லாரும் போட்டுருவாங்க ஒரு டிஐ. மிச்சம் 2 டிஐ நீங்கள் டெய்லி 4 டிஐ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு மாதத்துக்கு எத்தனை பண்ணியிருப்பீங்கன்னு. 120 டிஐ, 6 மாதத்தில் 720 டிஐ. சிம்பிளாக முடிஞ்சு. நீங்கள் ஒரு 1000 டிஐ கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தெரியாத ட்ரிக்ஸாக அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதை நாங்கள் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்கள் படிக்கிறப்ப எங்கள் செட்டில் வந்து டெய்லி 4 டிஐ 3 டிஐ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எஸ்பெஷலி எனக்கு. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டெய்லி 4 மெயின்ஸ் டிஐ முடிஞ்ச அளவு போட்டுருங்க, ஓகேவா? சரி, ரொம்ப வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக சம்முக்குள்ளே போயிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா டபுள் பை சார்ட்டா இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு, எப்போவுமே மெயின்ஸ் லெவல் டிஏ எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன எடுப்பேன்னா பை சார்ட் தான் எடுப்பேன். ஓகே, உங்களுக்கு இன்னொரு டிப், நம்ம அதில் இப்போது ரெக்கார்டட் வீடியோஸ் தான் கொஞ்ச நாளைக்கு வரும். எஸ்பெஷலி இந்த டிஏ செஷன் வந்து ரெக்கார்டடில் தான் வரும். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமில் என்றைக்குமே ட்ரை பண்ணவங்க தான் அடித்து அங்கே சால்வ் பண்ணுவாங்க, ஓகேவா? இங்கே ட்ரையே பண்ணாமல் சும்மா வீடியோ மட்டும் பார்க்குறவன் சால்வ் பண்ண முடியாது. ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். உங்களால் முடியலைன்னா சும்மா வீடியோ போட்டு வச்சுட்டு ஒரு சைடில் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே பண்ணுறது அது கூடாது. நம்மளாக ட்ரை பண்ணணும். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அந்த சம்முக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வீடியோ எல்லாருமே பார்ப்பாங்க, ட்ரை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க தான் கெத்து. உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கெத்து இருக்கும், சே இவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சானு. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அட்டைன் பண்ண பாருங்கள், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எப்போவுமே ரெக்கார்டட் வீடியோஸ் வரும் டிஐக்கு. லைவ் கிளாஸ் வர வரைக்கும் ரெக்கார்டட் வீடியோஸ் எந்த செஷன் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா ஓகே, வரலனா நீங்கள் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
ஆன்சர் வந்துருச்சுன்னா நான் ஒரு மெத்தடாலஜி சொல்லுவேன், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அப்படியே வந்த கீழே இன்னொரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அப்படியே கீழே வந்தோம்னா நோட் இருக்கு, அப்புறம் 5 சப்கொஸ்டின் இருக்கும். நான் கொண்டு போகிறேன், பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே ஓகே இப்போ நான் எப்படி இந்த சம் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். நமக்கு இங்கே கொஸ்டின் இருக்குது, இந்த சைடு ஒரு ஒயிட் போர்டு மாதிரி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நான் வந்து இதை எக்ஸாம் ஃபீல்டில் பண்ண போகிறேன். இது வந்து என்னோட சிஸ்டம் ஸ்க்ரீனு, இது வந்து என்னோட எக்ஸாம் பேப்பர்ன்ற கான்செப்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். சிஸ்டம் ஸ்க்ரீனில் பார்க்குறேன், 5 சிட்டி இருக்கா, ஏபிசிடி 5 ஸ்டேட் இருக்குது. அந்த 5 ஸ்டேட்டில் ஆப்பிள் மேங்கோ 2 விரும்புகிற பீப்புள்ஸ் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பர்சன் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ரூட்டை விரும்புவாங்க. அதாவது ஒரு பர்சன் 2 ஃப்ரூட் விரும்புகிறது அந்த கான்செப்டும் கிடையாது, ஒரு பர்சனுக்கு எந்த ஃப்ரூட்டும் பிடிக்காது அந்த மாதிரியும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரூட் மட்டும் பிடிக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆப்பிள் விரும்புகிறவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் கலந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா டோட்டல் எப்போவுமே எவ்வளோ இருக்கும்னா 100%. அதே டிகிரி டிஸ்ட்ரிபியூஷன்னா டோட்டல் எப்போவுமே எவ்வளோ இருக்கும்னா 360 டிகிரி. ஓகேவா? இது வந்து டோட்டல் டிகிரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, டோட்டல் பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா டோட்டல் எப்போவுமே 100. அப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 100 வரணும். ஓகேவா? சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்ததும் பேப்பரில் கொண்டு போய் இதை எழுதுவோம். s² - 21q s² - 21q plus அடுத்த வேல்யூ 2q q plus s, 2q plus q plus s. அடுத்த வேல்யூ 2s - 2q 2s. ஓகே, 2s - 2q plus 2s. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 100ஆ? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 100ஆ? சரி, ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிக்குவோம். s² மைனஸ் இந்த -2q ப்ளஸ் 2q இங்கேயே அடிச்சிடணும், மொத்தமாக ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. 21ல் 1 போச்சுன்னா 20q s 1 3 5 5s ஈக்குவல் டு 100. ஓகேவா? இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்குவோம். அப்படியே செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுவோமா? மேங்கோவோட பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா, அப்போ அதையும் ஆட் பண்ண என்ன வரும், 100 வருமா? சரி, ஆட் பண்ணுவோம். q² - 5s -5. அடுத்து q 3q - s plus q plus 3q minus s. அடுத்து s plus 5 3q plus s plus 5 plus 3q டோட்டலாக எவ்வளோ 100. இங்கேயும் அதே தான், ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். q² q எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 7q minus 5s ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 5 நியூமரேட்டராக அங்கிட்டு கொண்டு நியூமரிக் வேல்யூவை இங்கிட்டு கொண்டு போயிடுவோம். ப்ளஸ் 5 இங்கிட்ட வரப்போ -5 which is 95. செகண்ட் ஈக்குவேஷன் வந்துருச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வரலாமா? 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சால்வபிள்னு நம்ம நினைப்போம். ஆனால் 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் எப்போனா, ஒரு வேரியபிள் வந்து பவர்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா 2 ஈக்குவேஷன் 2 வேரியபிள் சால்வபிள். ஆனால் இங்கே என்ன இருக்குது, பவர் இருக்குது. சரி, பவர் இருந்தாலும் சில நேரம் சால்வபிள். எப்போனா இந்த க்யூக்கு பதிலாக எஸ் இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக க்யூ இருந்தால் குவாட்ராட்டிக் எடுத்து சால்வ் பண்ணிடலாம். பட் இப்போது சால்வ் பண்ண முடியாது.
பட் இதை வந்து நம்ம சுருக்கி வச்சுக்கலாம். ஓகேவா? சுருக்கி வச்சுட்டு நோட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே -5s இங்கே +5s இருக்கா? அப்போது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது கேன்சல் ஆகுமா? முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணுறோம். s² + q² -20 + 7 அப்போ எவ்வளோ? -13q + 5 -5 கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 195. என்ன பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நோட்டை போய் பார்த்துட்டு வரணும். நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? q and s ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ், நமக்கே தெரியும். s இஸ் மல்டிபிள் ஆஃப் 5. s வந்து 5ஓட மல்டிபிள். அப்போ s ஓட வேல்யூ என்னெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். s ஓட வேல்யூ வந்து 5ஆ இருக்கலாம், 10ஆ இருக்கலாம், 15ஆ இருக்கலாம், 20ஆ இருக்கலாம், எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு s ஓட வேல்யூ 5ன்னு நினச்சிக்குவோம். இந்த மாதிரி நம்ம குவாட்ராட்டிக்காக மாற்றிக்குவோம். குவாட்ராட்டிக்காக மாற்றினா சால்வ் பண்ணுறது ஈஸி. இது எப்படி எழுதிக்கலாமா? q² - 13q + s² - 195 = 0. ஓகே, இப்போ இது வந்து நமக்கு என்னது? ஒரு நம்பரா? குவாட்ராட்டிக் படி இங்கே q² - 13q இங்கே ஒரு நம்பர் இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணோம்னா இதை வந்து சால்வ் பண்ண முடிஞ்சால் குவாட்ராட்டிக்கில் நம்மளுக்கு q வேல்யூ கிடச்சிருமா? இங்கே s அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்ணோம்னா எஸ்ஸும் கிடச்சிரும், க்யூவும் கிடச்சிரும், சம்மை முடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளவுதான் சம்மு. அவ்வளவுதான். சரி, இப்போ பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் s வந்து 5ன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். 5, 10, 15, 20ன்னு எடுத்தோம்ல s வேல்யூஸு. எங்கே அதை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் s வந்து 5ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 5ன்னு அஸ்யூம் பண்ணோம்னா q² - 13q இங்கே 5ன்னு அஸ்யூம் பண்ணோம்னா s²ஓட வேல்யூ என்னவா வரும்? இங்கே எழுதி வச்சுக்கிறேன். s வந்து 5, 10, 15, 20 அப்போது s² வந்து என்ன வரும்? 25 வருமா? s வந்து 5ன்னு அஸ்யூம் பண்ணா. ஸோ இங்கே 25 - 195 170 ஆயிரும். ஓகே, குவாட்ராட்டிக் நமக்கு நார்மலாகவே தெரியும். தெரியாதவன் இந்த வீடியோ பார்க்காத பொழந்துருவேன். ஏன்னா குவாட்ராட்டிக்ஸ் அப்புறம் நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் மீன்ஸ் டிஐலாம் வரலாம். ஓகேவா? அப்படியே புட்டி வச்சுட்டு போயிருங்க. சரி, குவாட்ராட்டிக் தெரியும்ல நம்மளுக்கு. என்ன பண்ணுவோம்? 179 எப்படிலாம் பிரிக்கலாம்? 17 10ன்னு பிரிக்கலாம், 34 5ன்னு பிரிக்கலாம், 85 2ன்னு பிரிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் மேக்ஸிமம் பாசிபிள்ஸ். இதில் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் இங்கே இருக்கிற வேல்யூவாக இருக்கணும். ஒருவேளை இங்கே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டோட சம் இங்கே இருக்கிற வேல்யூவாக இருக்கணும். ஓகே, 17 10க்கு டிஃபரன்ஸ் 13 கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ எஸ்ஸோட வேல்யூ 5 கிடையாது. ஓகே, ஒருவேளை எஸ்ஸோட வேல்யூ 10 இருந்தால் s² 100. இங்கே 100 வந்துருச்சுன்னு வச்சு மொதல் 25 போட்டோம். இப்போ s² 100ஆக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? 100 - 195 -95 ஆகுமா? அதே தான், q² - 13q - 95 = 0. 95 வரணும்னா ஒரே பாசிபிள் 19 × 5 தான். இதோட டிஃபரன்ஸ் 13 கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் 10 கிடையாது. ஓகே, ஒருவேளை எஸ்ஸோட வேல்யூ 15 இருந்துச்சுன்னா s² என்னவா இருக்கும்? 225 இருக்குமா? அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்? q² - 13q + 30 வருமா? = 0. ஏன்னா 225ல் 195 போச்சுன்னா 30 தான். அப்போ க்யூவோட வேல்யூ என்னவா இருக்கும்? குவாட்ராட்டிக் படிச்சிருந்தா அப்படியே டைரெக்டாக போடுவோம். 10 இல்லைன்னா 3. ஓகே, 10ஆ 3ஆன்னு தெரியாது, அப்படியே வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து 15 தான் எஸ்ஸோட வேல்யூன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு. க்யூவோட வேல்யூ 10 இல்லைன்னா 3. ஒருவேளை 20, 25, 30 எதனால இருக்கலாம்ல. அப்போது அந்த வேல்யூஸ்லாம் இருக்குமான்னு செக் பண்ணணும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20, 25 அடுத்து ஒரு 2 வேல்யூ செக் பண்ணுவோம். 20 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்குவோம். 20 வராது, 20 எடுக்கிறோன்னு வச்சுக்குவோம். அப்படின்னா 400 ஸ்கொயரு. ஸோ 400 - 195 எடுத்தோம்னா எழுதுகிறேன், q² - 13q + 205 = 0.
இதுதான் அதோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா. எப்போ எஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 400 போட்டோம்னா ஓகேவா. சரி இப்போ இங்கே 13 இருக்கா, இங்கே ப்ளஸில் இருக்கு. ஸோ நான் என்ன சொன்னேன், மைனஸாக இருந்தால் ரூட்டோட டிஃபரன்ஸ் இங்கே இருக்கும் 13. ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகணும், ரூட்டோட சம்மு தானே இந்த 13 இருக்கணும். ரூட்டோட சம் 13 இருக்கணும்னா 13 வந்து மேக்ஸிமம் பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா 7,6 தான் மேக்ஸிமம் பாசிபிள். இது போக 8,5 4,9 மறந்து போச்சு. இந்த மாதிரியே எழுதலாம். ஆனால் இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் 36 வரும், 40 வரும், இது 42. மேக்ஸிமமாக இந்த 13 எப்படி பிரிக்க முடியும்னா 7,6 தான் பிரிக்க முடியும். அப்போ 13 வந்து சம் ஆஃப் த ரூட்டாக இருந்தால் மேக்ஸிமம் பாசிபிள் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னன்னா 42 தான் வரதுக்கு சான்ஸு. 42க்கு மேலே எந்த வேல்யூ வந்தாலும் அந்த குவாட்ராட்டிக் சால்வபிள் கிடையாது. ஸோ நம்ம இங்கே 20, 25 எந்த வேல்யூ போட்டாலும் இந்த விட பெரிய வேல்யூவாக தான் போகும். 205 அந்த மாதிரி பெரிய வேல்யூ தான். அடுத்து 25 போட்டோம்னா 625 எடுத்துக்கோமா ஸ்கொயர் வேல்யூ. 625 எடுத்தோம்னா 625ல் 195 போச்சுன்னா 400 சம்திங் வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த எதுவுமே அதுக்கப்புறம் வர்றது சால்வபிள் கிடையாது. ஸோ நம்ம கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஸோட வேல்யூ என்னது, எஸ்ஸோட வேல்யூ 15. கியூவோட வேல்யூ என்னது தெரியாது, 10 இல்லைனா 3, ரெண்டு வேல்யூ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ 10ஆ 3ஆன்னு செக் பண்ணிடுவோமா. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா 10ஓ இல்லை 3ஓ வரும்னு இங்கே கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே கொண்டு வந்து எஸ்ஸுக்கு 15ஐயும் கியூக்கு 10ஐயும் போட்டு பார்ப்பேன், சாட்டிஸ்ஃபை ஆகும். எஸ்ஸுக்கு 15ஐயும் கியூக்கு 3யும் போடுவாங்க, அப்பயும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா இங்கேருந்து எடுத்த குவாட்ராட்டிக் தான் அது. ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகும். வேற எங்கே செக் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் எடுத்தோமா, சம் ஆஃப் த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். எஸ்ஸுக்கு பதிலாக 15 போட்டுக்கும். 15 ஸ்கொயர் அதாவது 225 மைனஸ் 20 இன்ட்டு கியூக்கு பதிலாக இங்கே 10 போட்டுக்கும். 10 போட்டோம்னா 20 இன்ட்டு 10 விச் இஸ் 200 ப்ளஸ் 5 இன்ட்டு 7 50. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 225 minus 200 plus 75 which is 100. சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு மக்களே. ஒருவேளை நீங்கள் எஸ்ஸுக்கு பதிலாக அதே 15 போட்டுக்குவீங்க, மைனஸ் கியூக்கு பதிலாக 3 போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். மல்டிப்ளை பண்ண 60 வந்துடும், ப்ளஸ் இங்கே 75 அப்படியே வரும். இது 240 வரும். இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ கியூவோட வேல்யூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கியூவோட வேல்யூ என்னது மக்களே, கியூவோட வேல்யூ என்னது 10. 3 வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. முடிஞ்சா டேபிள் போட்டு வேலையை முடிச்சு விட்றலாமா. ஓகே, அப்படியே வாங்க டேபிளை போட்டு விட்ருவோம். இதை பார்த்து நான் டேபிள் போடணுமா, இங்கே எழுதி வச்சுக்குவோமா. எஸ் வேல்யூ வந்து 15, கியூ வேல்யூ 10. சவுண்டு ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்குவோம். ரெக்கார்ட் ஆகுது மக்களே. ஆல்ரெடி ஒரு வாட்டி வீடியோ எடுத்து வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, அப்படியே கீழே வந்து டேபிள் போட்டுருவோமா. சால்வ் பண்ணிட்டோம், கியூஎஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்குமே வேல்யூ கண்டுபிடிக்கலை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏபி என்னென்ன இருக்கு, ஆப்பிள், மேங்கோ, டோட்டல் வேணும்னா டோட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பென் டேப்லாம் நமக்கு புதுசாக, அதனால் கோடு கூட நேராக வர மாட்டேங்குது. டெஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. டேபிள் போட்டுக்குவோம்.
இப்போ இது 100% எடுத்தோமா மக்களே, பர்சன்டேஜ் படி இதுவும் 100% தான் எடுத்தோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, ரெண்டு வேறு வேறு பர்சன்டேஜாக இருக்கும்ல. 100 தான் டோட்டலு, ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள்ஸில் வேறு வேல்யூ இருக்கும். ஸோ இதை 100xன்னு வச்சுக்கிறேன், இதை 100yன்னு வச்சுக்கிறேன். டோட்டல் அதுக்கப்புறம் கொடுத்தா பார்த்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு s² மைனஸ் 21³ ஓகே, எஸ் வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. எஸ் வேல்யூ என்னது? 50. ஸோ s² 225 மைனஸ் 21³ 21 × 10 210, டிஃபரன்ஸ் 15 எடுத்து இங்கே எழுதிடணும். 15x. அடுத்து 2q அப்படியே 20x. இதெல்லாம் உட்காந்து எழுதி பண்ணக்கூடாது, சிஸ்டம் காரி தூக்கிடும் நம்மளை. q + s, qs ஆட் பண்ணால் 25x. அடுத்து 2s மைனஸ் 2q. 2s என்னது? 30 மைனஸ் 2q என்னது? 20 10 10x. அடுத்து 2sனா 30x. முடிச்சதை ஒருக்கா செக் பண்ணிடணும், கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமா? 25 15 10 50 50 100. ஓகே, மேங்கோக்கு அப்படியே வந்துடுவோமா? அதே s15 q10. q10னா q² 100 100 மைனஸ் 75 which is 25 25. இங்கே எக்ஸ்ன்னு வழக்கத்தை சுற்றி எழுதக்கூடாது, இது ஒய்ன்னு எடுத்துருவோம். 100y. q வேல்யூ 10. ஸோ இது 10y. இது 3s. 3sனா 45 மைனஸ் 3q மக்களே. 3qனா 30 30 மைனஸ் 50 which is 15 15y. அடுத்து s + 5 20 20y. 3q 30 30y. முடிஞ்சு மக்களே, செக் பண்ணிக்கோங்க. 100 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் போயிடலாமா? இதை வச்சு வேற ஒன்றும் பண்ண முடியாது, சப் கொஸ்டின் தான் போகணும். சப் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If the number of person who like apple from C is 166.66% of person who like mango from B. ஓகே, C ஆப்பிள் விரும்புகிறவங்க எவ்வளோ பேர்? 25x. ஸோ 25x ஈக்குவல் டு 166.66%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். தெரியலைன்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது, முடிச்சுட்டு வாங்க. ஓகேவா? 5/3. 66.66% தெரியும்ல, 2/3. 100% எப்போவுமே எந்த வேல்யூ பை அதே வேல்யூ போட்டுக்கலாம். அதாவது 100%னா 1/1 2/2 3/3. ஸோ இதுக்கு ஈக்குவலாக 3/3 போட்டோம்னா 166 வரப்போ 3/3 + 2/3 which is 5/3. ஓகேவா? 166.66% ஆஃப் மேங்கோ இன் பி. மேங்கோ இன் பி எவ்வளோ? 10y which is 10y. ஓகேவா? கேன்சல் பண்ணுவோமா? 5 25 5 டைம்ஸ் 5 10 அடிச்சோம்னா 2 டைம்ஸ். ஸோ x divided by y equal to 2/3. இது வந்து எக்ஸுக்கும் ஒய்க்குமான ரேஷியோ தான் மக்களே, எக்ஸு ஒய்க்கான வேல்யூ கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ x/y வந்து 2/3 இருக்குல்ல, இது வந்து 4/6 இருந்தாலும் கரெக்டா, 40/60 இருந்தாலும் கரெக்டா, 12/18 இருந்தாலும் கரெக்டா, 24/36 இருந்தாலும் கரெக்டா. ஓகேவா? அந்த ரேஷியோவில் தான் இருக்கோ தவிர அதே வேல்யூ கிடையாது. அதாவது இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் சம்திங் இன்ட்டு 2 இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் சம்திங் இன்ட்டு 3. அதாவது இசட்டை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து 2z இருக்கும் பொழுது ஒய் 3z தான் இருக்கும். அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் 2z 3zன்னு போட்டோம்னா நமக்கு எல்லாமே ஒரு வேல்யூ இசட்டில் ஒரே வேரியபிளில் கிடச்சிரும். அதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அதை பார்க்கணும். பாப்புலேஷன் ஆஃப் ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இன்னு கேட்டிருக்கான். ஓகே, அப்போ டோட்டல் பாப்புலேஷன் வேணுமா? மறுபடியும் இங்கே ஆப்பிள் மேங்கோன்னு போட்டுக்கிறேன். ஆனால் இங்கே நான் எப்படி எழுத போகிறேன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் போட போகிறேன். மறுபடியும் போடுவோம். நல்லா இருக்கு மக்களே, இது புதுசாக இருக்கனால கோடு நேராக வர மாட்டேங்குது. ஓகே, டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஏ அண்ட் இ, அதோட ஏ இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இன்னு கேட்குறான். ஸோ மொதல் ஏக்கும் இக்கு டோட்டல் பாப்புலேஷன் எடுத்துக்கோம்.
எக்ஸை நம்ம என்ன எடுத்தோம் 2zன்னு எடுத்தோமா எக்ஸ் 2z இருக்கும் பட்சத்தில் ஒய் வந்து 3z தான் இருக்கும் ஓகேவா அப்போ எக்ஸை 2zன்னு எடுத்தோம்னா இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30z இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75z அதே மாதிரி இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60z இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90z ஸோ இவனோட டோட்டல் எவ்வளோ மக்களே 105z இவன் 150z ஓகேவா 150zனா a is what percentage of e தானே a வந்து நமக்கு 105z e வந்து 150/z 150z கேன்சல் ஆயிரும் இதை வந்து 100%ன்னு கேட்டாங்கன்னா கீழே 100 இருந்தால் மேலே எவ்வளோ வரும்னு பார்க்கணும் ஸோ நான் சிம்பிளாக எல்லாத்தையும் அடிக்க போகிறதில்ல 10 டைம்ஸ்க்கு 15 டைம்ஸ்க்கு 10 இது அதே 15 டைம்ஸ்க்கு 7 ஸோ 10 இருக்கப்போ இங்கே 7 அப்போ 100 இருக்கப்போ இது எவ்வளோவா இருக்கும் 70 இருக்கும் அவ்வளோதான் ஆன்சர் 70% முடிஞ்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்புலேஷன் ஆஃப் இ வந்து 6000 கொடுத்துட்டான் ஸோ ஈயோட டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ 6000 அதில் 60% மேங்கோ மக்களே மேங்கோ பிடிச்சவங்க மிச்சம் 40% அப்போ யாராக தான் இருப்பாங்க ஆப்பிள் பிடிச்சவங்களாக தான் இருப்பாங்க மேங்கோ பிடிச்சவன் அதில் 60%ன்றான் அப்போ அதில் மிச்சம் 40% ஆப்பிள் பிடிச்சவங்க தான் இருப்பான் கண்ணாலே பார்த்து போடணும் 60%னா 3600 40%னா 2400 ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இது பெரிய விஷயமா தெரியும் 60%னா 3/5 இன்ட்டு 6000 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1200 இன்ட்டு 3 அதுதான் நான் இங்கே போட்டேன் 40%னா 2/5 வரும் அது இங்கே போட்டாச்சு ஓகே இதுவும் தெரியலைன்னா நீங்கள் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது மறுபடியும் சொல்லிட்டேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அதவே பார்க்கலாம் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் ஆஃப் ஏ அண்ட் டி ஏக்கும் டிக்கும் பாப்புலேஷன் டிஃபரன்ஸ் கேட்குறான் அதுக்கு முன்னாடி எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணுமா அப்படியே வாங்களேன் ஆப்பிள் வந்து ஈல ஆப்பிள் நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம் வேல்யூ 30x இதை பார்க்கக்கூடாது இது வந்து இது ஃபுல்லாக போன கொஸ்டினோட வேல்யூஸ் ஸோ இதை நம்பி மறுபடியும் பழைய கொஸ்டின் எப்போவுமே பார்க்கக்கூடாது ஆனால் பார்க்கலாம் எப்போ பார்க்கணும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்போ இதை பார்க்கக்கூடாது இந்த டேபிள் மட்டும்தான் நம்மளுக்கு பார்க்கணும் இந்த 30x தான் 2400 30x தான் 2400ன்னா எக்ஸோட வேல்யூ என்னது அப்படியே டிவைட் பண்ணிடணும் 18 அதே மாதிரி 30y தான் 3600 30y தான் 3600ன்னா ஒய்யோட வேல்யூ என்னது அப்படியே டிவைட் பண்ணிடணும் 120 இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ஒன்றும் இல்லை மக்களே போன சம்மில் பார்த்தா அதே தான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரேஷியோ என்ன பார்த்தோம் போன சம்மில் 2:3 இங்கே என்ன ரேஷியோ இருக்குது இது 2 பார்ட்டாக இருக்கிறப்ப இது 3 பார்ட்டாக இருக்கா அப்போது இந்த சம்மும் போன சம்மும் இன்டர்லிங்க் ஆகிருக்கு இப்போ இன்னொன்று விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டிஐயை பொறுத்தளவு 2 டைப் ஆஃப் டிஐ கொஸ்டின்ஸ் இருக்குது ஒன்று வந்து டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு கொஸ்டின் எடுப்பாங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸில் என்ன ஆகும்னா ஒரு கொஸ்டினில் வந்த வேல்யூ இன்னொரு கொஸ்டினில் இன்டர்லிங்க் ஆகும் அந்த ஒரு கொஸ்டினில் வந்த வேல்யூவை வச்சு நம்ம இன்னொரு கொஸ்டின் யூஸ் பண்ண முடியும் இந்த கொஸ்டின் இந்த டிஏ அந்த மாடல் தான் ஒரு சில டிஏ எப்படி இருக்கும்னா ஒரு சில கொஸ்டினில் வர வேல்யூ ஒரு சப் கொஸ்டினில் வர வேல்யூ இன்னொரு சப் கொஸ்டினில் மாறும் அந்த மாடல் நான் அடுத்து கொண்டு வர கிளாஸஸில் பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினில் வர வேல்யூவை செகண்ட் கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சில சப் கொஸ்டின்ஸில் மாறும் ஓகேவா அந்த மாடல் டிஐ வேறு இதில் எப்படி கொடுத்துருக்கான்னா இன்டர்லிங்க்டு டேபிளை ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கான் அதனால் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சரி ஓகே வாங்க எக்ஸுக்கும் இவன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் நம்மகிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் ஆஃப் ஏ அண்ட் டி ஓகே ஏல டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே எக்ஸுக்கு 80 ஒய்க்கு 120 மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸுக்கு 80 ஒய்க்கு 120 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் விட்டுஞ்சிடும் டைரெக்டாக பண்ணணும் மக்களே ஏக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கானா ஏக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5x இங்கே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5y ரெண்டுலேயுமே ஏ தான் கிரேட்டராக இருக்குது ஒரு இது கிரேட்டராக ஒரு இது லெஸ் தென்னாக இருந்தால் அதில் சிம்பிள் மாற்றணும் அது சொல்லித்தரேன் அடுத்து 5th கொஸ்டின் அந்த மாடல் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தனால தெரிஞ்சிருச்சு சரி இங்கே பாருங்கள்
ஏக்கும் டிக்கும் ரெண்டுமே ஏ தான் கிரேட்டர். ஸோ 5x + 5y தான் டிஃபரன்ஸா? உங்களுக்கு புரியுதா? 15xல 10x போயிடுச்சுன்னா இங்கே வந்து 5x அதிகமாக இருக்குது ஏக்கும் டிக்குமான டிஃபரன்ஸில். அதே மாதிரி இங்கே 5y அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் டோட்டல் டிஃபரன்ஸாகவும் இருக்குமா? ஸோ ஆன்சர் வந்து எழுதுகிறப்ப 5x + 5y. எக்ஸோட வேல்யூ 80யா? அப்போ 5x 400, ஒய்யோட வேல்யூ 120, 5y 600 ஆட் பண்ணோம்னா 1000. முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின். டியில் டேபிள் மட்டும்தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பொறுமையாக. சப் கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கடகடன்னு ஒன்று ஒன்றா சொல்ல மாட்டேன். அந்த 5 × 80 400 அப்படிலாம் போடக்கூடாது, தப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பர்சன் who like ஆப்பிள் ஃப்ரம் பி அண்ட் சி இஸ் 400. பிலையும் சிலையும் 400னா ஆப்பிள் விரும்புகிறவங்களுக்கான டிஃபரன்ஸ். பியில் எவ்வளோ ஆப்பிள் விரும்புகிறவங்க இருக்காங்க? 20. சியில் 25. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 5x. 5x தான் 400. அப்போ எக்ஸ் 80. நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரியா 80 அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பர்சன் who like மேங்கோ ஃப்ரம் ஏ அண்ட் சி இஸ் 1200. ஏலையும் சிலையும் மேங்கோ இங்கே 25, இங்கே 15. ஸோ டிஃபரன்ஸ் 10. 10 ஒய்டாம் 1200. ஒய்க்கு புதுசாக ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு பாருங்க 120 அப்படின்னு ஜாலின்னு கண்டுபிடிச்சிக்கணும். ஆனால் என்னன்னா ஆல்ரெடி நமக்கு இது தெரியும், இன்டர்லிங்க் ஆயிருக்கு டேபிள். ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான் மறுபடியும் வருது. நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்த சப் கொஸ்டின்ஸில். சரி, கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். நம்பர் ஆஃப் பர்சன் who like மேங்கோ ஃப்ரம் ஆல் 5 states is what percentage of நம்பர் ஆஃப் பர்சன் who like ஆப்பிள் ஃப்ரம் ஆல் 5 states? மேங்கோ வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்? நம்மளுக்கு இன்டர்லிங்க்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் ஃபஸ்ட் கொஸ்டினில் இருக்க மாதிரியே ஆப்பிளுக்கும் மேங்கோக்கும் ஆல்ரெடி நம்ம ரேஷியோ எடுத்து வச்சுருந்தோமா 2:3ன்னு. மேங்கோ வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள்னு கேட்குறானா, மேங்கோ வந்து 3 / வாட் பர்சன்டேஜ்ன்றப்ப கீழே 2 × 100 which is 150 போட்டு ஆன்சரை முடிச்சிடலாம். ஆனால் ஒருவேளை ஃபஸ்ட் கொஸ்டின் நமக்கு இல்லைன்னு வச்சுக்குவோம். இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் வேல்யூ 80, ஒய் வேல்யூ 120. கொஸ்டின் அந்த நம்பர் ஆஃப் பர்சன் who like மேங்கோ ஃப்ரம் ஆல் 5 states is what percentage of ஆப்பிள்? ஓகே, ஒவ்வொன்றா சிலர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன். எக்ஸ் வேல்யூ 40, எக்ஸ் வேல்யூ 80, ஒய் வேல்யூ 120 எல்லா இடத்துலையும் போடுவாங்க. இங்கே 80 போட்டு மல்டிப்ளை, இங்கே 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 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இங்கே போடுவான், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி இங்கே போடுவோம். அதுக்கு டேரெக்டாகவே இங்கே போட்டுடலாமேடா. ஏன்டா இங்கே நீங்கள் போட்டிங்கனாலும் 8000, ஆப்பிளோட டோட்டல் 8000, மேங்கோவோட டோட்டல் 12000. ஸோ 12,000 divided by 8,000 into 100 போட்டு 150 போடலாம். இது ரெண்டாவது கேட்டகரி. நானும் என்ன பண்ணேன் தெரியுமா, 100 அங்கேயே கேன்சல் பண்ணி விட்டு 120/80 × 100 முடிச்சு விட்றோம். அதுவும் எப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் இல்லைன்னா தான். ஃபஸ்ட் கொஸ்டின் இருந்தால் அங்கேயே கண்ணால் பார்த்து 115 போட்டு முடிச்சிடணும். நீங்கள் எது பண்ணாலும் ஆன்சர் என்ன வரப்போகுது? 150%. முடிஞ்சு போச்சா? ஓகே, நெக்ஸ்ட் சப் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் பாபா இதெல்லாம். நெக்ஸ்ட், ஸ்டேட்டில் நம்பர் ஆஃப் பர்சன் who like ஆப்பிள் இஸ் k less than நம்பர் ஆஃப் பர்சன் who like மேங்கோவா? புது வேரியபிள் வருது. ஸோ சால்வ் பண்ணலான்னு நமக்கு தோணும். சரி, சால்வ் பண்ணலாம். ஆப்பிள் விரும்புகிறவங்க வந்து மேங்கோவோட கே கம்மி. மேங்கோ எவ்வளோ? 30y. ஈல ஸ்டேட் ஈல 30y 30x. ஓகே, ஆப்பிள் விரும்புகிறவங்க மேங்கோவை விட கே கம்மி. அப்போ மேங்கோவை விட கே கம்மியாக இருந்தால் அது யாருன்னா ஆப்பிள் விரும்புகிறவர்கள். ஓகேவா? இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட், ஸ்டேட் பியில் மேங்கோ விரும்புகிறவங்க k - 800 கம்மி ஆப்பிள் விரும்புகிறவங்களோட. ஆப்பிள் விரும்புகிறவங்க அங்கே எவ்வளோ? 20. மேங்கோ விரும்புகிறவங்க ஆப்பிள் விரும்புகிறவங்கள விட k - 800 கம்மி. அதாவது ஆப்பிள் விரும்புகிறவங்கள விட k - 800 கம்மி பண்ணால் மேங்கோ விரும்புகிறவங்க வந்துடுவாங்க. மேங்கோ அங்கே எவ்வளோ? 10y. புரிஞ்சதா? இதை அப்படியே வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் பீப்புள் who like மேங்கோ இஸ் 50% மோர் தேன் ஆப்பிள். புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிச்சது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மேங்கோ விரும்புகிறவங்க 50% மோர் தேன் ஆப்பிளா? அதாவது ஆப்பிள் விரும்புகிறவங்க 100னா மேங்கோ விரும்புகிறவங்க 150. அதாவது இது 2 பார்ட்னா இது 3 பார்ட். ஓகேவா?
ரேஷியோ தான், அதே ரேஷியோ தான் 2Z 3Z. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட், எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு மேங்கோக்கும் ஆப்பிளும் விரும்புறவங்களோடது ஹையஸ்ட் டிஃபரன்ஸ் எங்க இருக்கு? அதாவது ஒரு ஸ்டேட்ல மேங்கோ விரும்புறவன் கொஞ்சம் பேர் இருக்கான், ஆப்பிள் விரும்புறவன் கொஞ்சம் பேர் இருக்கான். இதுல டிஃபரன்ஸ் இருக்கும்ல இவங்க ரெண்டு பேத்துக்குமான டிஃபரன்ஸ், அது எந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, ஹையஸ்டா இருக்குன்னு கேட்கறான். ஸோ நம்ம இந்த ஆப்பிள் விரும்புறவனை வந்து 2Zனும் மேங்கோ விரும்புறவனை 3Zன்னு வச்சுக்கலாம்ல. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பண்ண மாதிரியே ரேஷியோ கிடைச்சிருச்சு. அவனே கொடுத்துட்டான் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் மேங்கோ விரும்புறவன் 50% மோர் தென் ஆப்பிள்னு. அப்போ இவன் 200Z இங்கே போட்டுக்கும். இவன் 200Z இருந்தா இவன் 300Z தானே இருப்பான். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் 2Z 3Z சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இங்கே இருக்கிறது அப்படியே. ஸோ இதை வச்சு நான் எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே போட்டோம்னா 20 40Z 3 டைம்ஸ் இங்கே மல்டிப்ளை பண்ணும் 30Z, இங்கே 2 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஓகேவா? 50Z 3 times 45Z 2 times 20Z 3 times 60Z. எங்க அதிகமான டிஃபரன்ஸ்னு பார்க்கணுமா? இவன் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் 45 டிஃபரன்ஸ், இவன் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் 10. இவனை கணக்குலே இருக்கும், 5 கணக்குலே கிடையாது. 40 இவனும் அவுட்டு, 30 இவனும் அவுட்டு. அப்போ ஹையஸ்ட் எங்க? 45. அவ்வளோதான். எல்லாத்தையும் உட்காந்து எழுதக்கூடாது. ஒன்று ஹையஸ்டான வேல்யூ பார்த்துட்டோம்னா மிச்சத்தை அவுத்துன்னு விட்டு வந்துடணும். அதை விட ஹையஸ்ட் பார்த்தோம்னா அதை மட்டும் எழுதி வைக்கணும். ஓகேவா? சரி, அப்போ ஏல தானே டிஃபரன்ஸ் ஹையஸ்டாக இருக்கு. ஏதான் ஆன்சர் முடிஞ்சு. இந்த டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் மக்களே. இந்த டேட்டா வச்சு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஆனால் அவன் கே வச்சு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இதுக்கு நீங்கள் எக்ஸாக்ட் வேல்யூ, அதாவது இசட்டுன்னு இருக்கிற இடத்துல வேல்யூ கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஒரு வேளை என்கிட்ட பழைய இது இல்லை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, இதை சால்வ் பண்ணி தான் பண்ண போகிறேன்னா எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டேட்டா கொஸ்டினில் கொடுத்துறான, இந்த கொஸ்டினில் கொடுத்துறான இந்த எக்ஸுக்கு பதிலாக 2Z, ஒய்க்கு பதிலாக 3Z கண்டுபிடிச்சோம்ல, அதாவது 50% மோர் தென். அந்த எக்ஸுக்கு பதிலாக 2Zஐயும் ஒய்க்கு பதிலாக 3Zஐயும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 30 × 3Z 90Z minus K equal to 30 × 2Z which is 60Z. ஸோ இதில் இருந்து என்ன கிடைக்கும்னா கேவோட வேல்யூ வந்து 90 - 60 which is 30Zன்னு கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? செகண்ட் ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 20 × எக்ஸுக்கு பதிலாக 2Z which means it's 40Z minus கேக்கு பதிலாக நம்ம தான் இப்போ 30Z கண்டுபிடிச்சிட்டோமா, -800 ஈக்குவல் டு 10 × ஒய்க்கு பதிலாக 3Z கண்டுபிடிச்சோமா which is 30Z. ஸோ 40Z minus 30Z plus 800 equal to 30Z. ஓகே, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கு. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 10Zன்னு வந்துடும். இந்த 10Zஐ கொண்டு போய் இங்கே கொண்டு போயிடுறோம். ஓகேவா? ஸோ 800 equal to 30Z minus 10Z which is 20Z. இசட்டோட வேல்யூ 40 கிடச்சிரும். இசட்டோட வேல்யூ 40 கிடச்சா இதை கொண்டு போய் அறிவு ஜீவன்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது இந்த 30யோட மல்டிப்ளை, இந்த 75ஓட மல்டிப்ளை, 40யோட மல்டிப்ளை, 30யோட மல்டிப்ளை, இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுறவங்க கூட விட்டுறலாம். ஒரு வேலை நியாயம். எக்ஸ் இதை வச்சு எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிப்பான். எக்ஸ் வந்து 2Z which is 80, ஒய்யும் வந்து 3Z 120. இந்த எக்ஸையும் ஒய்யையும் தலைவன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவான். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் எடுப்போம். ஏன்னா டேரெக்டாக எக்ஸ் ஒய்க்கு டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கு தான் நம்ம இசட் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? புரியுதா மக்களே? எங்கே டிஃபரன்ஸ் ஆகுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சம். இன்னும் ஒரு சம் தான் மக்களே, முடிச்சு விட்ருவோம். ஒரே ஒரு சம். In two of the states where highest and least people who like apple, from these two states average people who like mango is 3000. ஆப்பிள் விரும்புறதுலே ஹையஸ்ட் லீஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே மேங்கோ விரும்புகிறவங்களோட ஆவரேஜ் 3000. ஓகே, ஆப்பிள் விரும்புகிறவங்களே ஹையஸ்ட் எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். ஹையஸ்ட் வந்து 30, லோயஸ்ட் வந்து 10. ஸோ இங்கே மேங்கோ விரும்புகிறவங்களோட ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே மேங்கோ விரும்புகிறவங்களோட ஆவரேஜ் எவ்வளோ? 25Y. மிடில் வேல்யூ தாங்க ஆவரேஜ் எப்பயுமே. ஸோ 25Y தான் 3000. ஐயோ, ஒய் வேல்யூ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், 120.
ரெண்டாவது சம்மில் கண்டுபிடிச்சிடறான். அதே மாதிரி மேங்கோ எங்கே ஹையஸ்ட் அண்ட் லீஸ்ட்டாக இருக்கோ அங்கே ஆப்பிளோட ஆவரேஜ் வந்து 2000. ஓகே, ஆப்பிள் விரும்புகிறவங்க ஆவரேஜ். மேங்கோ எங்கே ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட்டு? இங்கே ஹையஸ்ட்டு, இங்கே லோயஸ்ட்டு. 20 30. ஸோ இதோட ஆவரேஜ் 25x. 25x தான் என்னவா? 2000. இதோட வேல்யூ என்னது அப்போ? 80. முடிஞ்சு. மறுபடியும் எக்ஸ் ஒய் எல்லாம் போய் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. ஆன்சர் பார்ப்போம். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி? செகண்ட் கொஸ்டின் மாதிரியே தான். அங்கே ஏக்கும் பிக்கும் கேட்டாங்க, இங்கே ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னன்னா இங்கே ஏ வந்து பியை விட சின்ன வேல்யூ, பி தான் ஏவை விட பெரிய வேல்யூ. இங்கே பியை விட ஏ பெரிய வேல்யூ. ஸோ நம்ம டேரெக்டாக இது பெருசா அது பெருசுனா இப்போ ஏக்கும் டிக்கும் பார்க்குறப்ப ரெண்டுமே பெருசு. ஸோ 5x + 5y எடுத்துட்டோம். இங்கே என்ன பண்ணோம்னா இது பெரிய வேல்யூவாக இருக்கிறோம், இது சின்ன வேல்யூவாக இருக்கா? ஸோ ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணோம்னா -5x, இல்லை பியிலேருந்து ஏவோ பண்ணுறீங்கன்னா +5x. இங்கே ப்ளஸ்ன்னு எடுக்கிறப்ப இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இங்கே ப்ளஸ். ஸோ ஓகேவா? 15ல் 20 போச்சுன்னா -5x ப்ளஸ் ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறேன் 15y. 25ல் 10 போகுது. ஸோ 15y. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் மக்களே. போட்டு எக்ஸையும் ஒய்யையும் எல்லாத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் இங்கே ஒய் இங்கே ஒய் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா விடிஞ்சிரும். 5x எவ்வளோ? -400 ஆயிரும். ப்ளஸ் 15 × ஒய், 15 12 சார் 180, ஒரு 0 எக்ஸ்ட்ரா. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 1400. முடிஞ்சு மக்களே. சரி முடிச்சுக்கோமா? ஓகே, இந்த செஷன் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணலாம். வேறு எதுவும் உங்களுக்கு தேவைன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.